நண்பர்களே வணக்கம். இன்றைய பதிவில் திருமண பதிவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த திருமணத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது பதிவு செய்யணுமா தேவையில்லையா? சட்டப்படி கட்டாயமாக பதிவு செய்யணும்னு சொல்லி அதான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? யாரெல்லாம் பதிவு செய்யணும்? அதாவது காதல் திருமணம் தான் பதிவு பண்ணிக்கணுமா? அரேஞ்சு மேரேஜ் தான் பதிவு பண்ணிக்கணுமா? ஹிந்து மட்டும் தான் பதிவு பண்ணிக்கணுமா? முஸ்லீம் பதிவு பண்ணணுமா? கிறிஸ்டின் பதிவு பண்ணணுமா? அது மாதிரி நிறைய குழப்பங்கள் ஒவ்வொருத்தருக்கு இடையில் இருக்குது. இது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்கே போய் பண்ணணும், எது வேலண்டு, இது மாதிரி பல சந்தேகங்கள், சட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் ஆலோசனைகள் கேட்குறீங்க ஃபோனில். வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆலோசனை கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே விஷயம் புரிஞ்சு போயிடும். இன்கேஸ் யாராவது திரும்ப என்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் இந்த வீடியோவை அனுப்பிச்சு போட்டு பேசாமல் உட்காந்துக்கலாம். ரைட்டுங்களா? அது மாதிரி ஒரு டபுள் பர்பஸில் தான் இந்த வீடியோ நம்ம வெளியிட போகிறோம். இதில் முதல்ல எதுக்காக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய துணையை அவர் வெளிநாடு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ கண்டிப்பாக அவருடைய திருமணம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஒருத்தர் ஆல்ரெடி வெளிநாட்டில் வேலை இருப்பார், திருமணம் செய்கிறதுக்காக தாய்நாட்டுக்கு வந்திருப்பார். திருமணம் முடிஞ்ச கையோட பொண்டாட்டியை தான் வேலை செய்கிற நாட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பார். அப்போ இது சாத்தியமானால் இதில் இது மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ அது மாதிரியான ஒரு சூழலில் தேவைப்படுது. அதே மாதிரி இப்போது ஏதோ ஒரு மனக்கசப்பு கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அது மாதிரியான இடங்களில் நமக்கு எல்லா நேரங்களிலும் இல்லைனாலும் சில நேரங்களில் அப்படியும் ப்ரூஃப் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு இந்த பதிவு தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்துரிமை, எனக்கு இந்த சொத்தில், கணவனுடைய சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்னா இப்போ எதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் திருமணமே செய்யலைன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அப்படி கூட சொல்கிறாங்க, தயங்குறது இல்லை இருக்கும், இவங்க என்னுடைய ஒய்ஃபே இல்லைன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு கோர்ட்டுன்னு போயிட்டால் ஆதாரங்கள் தேவைப்படுது இல்லையா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேப்பரில், டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 7 கல்யாணம் 8 கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒன்று இருக்கும். அதெல்லாம் அந்த அம்பலம் ஆகும்போது தான் தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியறதில்ல பாவம். அப்போ அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியாது. அதே மாதிரி இது மாதிரி பதிவு பண்ணும்போது இதுதான் முதல் திருமணம்னு சொல்லி பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு வேலிட் டாக்குமெண்ட் ஆகிருது. எனக்கு தெரியாதுன்னு யாரும் தப்பிச்சு போக முடியாது. அப்போ அட்லீஸ்ட்டு அவங்கள விட்டு போனால் கூட அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான சொத்துக்களையாவது பெற முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாரிசு உரிமை அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கும் இது மாதிரியான பதிவுகள் அவசியமாக தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதிவுகள் இன்கேஸ் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜாக இருந்தால் 30 நாளைக்கு முன்னாடி நம்ம அறிவிப்பு கொடுக்கணும். அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெளியே கதவுல விட்டுருவாங்க, இது மாதிரி இன்னார் 2 வார்த்தை சாகிறவங்களுக்கு திருமணம் செஞ்சுட்டு போகிறாங்க, அதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு. அந்த 30 நாளுக்குள்ளே எந்த அப்ஜெக்ஷனும் வராத போது தான் அவங்களுக்கு திருமணம் பதிவு செய்யப்படும். இது ஒரு கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த திருமணத்தை எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னா இதில் பல்வேறு விதமான குளறுபடிகளும் குழப்பங்களும் நிறையா பேருக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் 2 பேரும் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளேயோ 3 மாதத்துக்குள்ளேயோ திருமணம் செய்துக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு போடுறதுக்கு பேர் மேரேஜ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இஸ் ஃபுல்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன். போத் ஆர் நாட் சேம். ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு தெளிவு இருக்கணும் நமக்கு. அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அவங்க திருமணம் செய்யலாம், செய்யாமல் போகலாம். புரியுதுங்களா? செய்துக்கலாம் அப்படின்னு போடுறாங்க, செய்துக்கலான்னு இருக்கிறோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க, அவ்வளோதான். அது இட் இஸ் நாட் அ மேரேஜ். அது மேரேஜுக்கு இணையான ஒரு ஆதாரம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ப்ரூஃப்.
இது ஒன்று. அடுத்தது நோட்டரைஸ்டு. ஒரு நோட்டரி அட்வொகேட்டுக்கிட்ட போய் 2 பேரும் திருமணம் செய்துட்டோம்னு சொல்லி பதிவு பண்ணுவாங்க. அது சில இடங்களில் வேலிடாக இருக்கும், எல்லா இடங்கள்லையும் அது ஃபுல் வேலிடுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? இது ஒரு ரகம். அதுக்கு அடுத்தபடியாக நம்பர் 3, இதுதான் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு பதிவு. நீங்கள் எந்த மாவட்டத்தில் திருமணம் செய்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சார் பதிவாளர் அலுவலகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போய் முறைப்படி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்து பதிவு பண்ணணும். இதுதான் சரியான முறை. அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே கட்டாயமாக பதிவு பண்ணி ஆகணுமா அப்படின்னா, ஆமாம், கட்டாயமாக பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டாய திருமண பதிவு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்கனவே வந்துருச்சு. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 24/9/2009 இந்த சட்டம் அமுலுக்கு வந்துவிட்டது. இந்த சட்டப்படி யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய திருமணத்தை பதிவு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. சரிங்களா? சார் எவ்வளோ நாளுக்குள்ள சார் பதிவு பண்ணணும்? 9 நாளுக்குள்ள பதிவு பண்ணணும். அப்படி பண்ணுனா 100 ரூபாய் சார்ஜ் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். இல்லை சார் 60 நாள் ஆகிப்போச்சு சார், 60 நாளுக்குள்ளே பண்ணுறேன் சார், 50 ரூபா எக்ஸ்ட்ரா, 150 ரூபா சார்ஜ். சரிங்களா? இது மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணோன்னா அதிகபட்சம் எவ்வளோ நாளுக்குள்ளே சார் பண்ணணும் அப்படின்னா 90 நாள் டைம். அதுக்குள்ளே நீங்கள் கட்டாயம் உங்களுடைய திருமணத்தை பதிவு செய்தே ஆக வேண்டும். சார் நான் பதிவு பண்ணாமல் விட்டேன், எனக்கு எதாவது பனிஷ்மெண்ட் உண்டா? ஷியூர், கட்டாயம் நம்ம செய்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு. அது என்ன சார் தண்டனை? 1000 ரூபாய் பெனால்ட்டி, ஃபைன் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த சட்டத்தில் வருது. அதுக்கப்புறம் ஏன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போய் தான் பதிவு பண்ணணுமா? இல்லை அப்படியே அதுதான் வீட்டில் இருந்துகிட்டே பதிவு பண்ணிடலாமா? வீட்டில் இருந்துட்டு பதிவு செய்யலாம். அதுக்கு என்ன அப்படின்னா TNREGINET TNReginet.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அதுக்குண்டான ஆப்ஷனில் போனீங்கன்னா அது ஒவ்வொரு விவரமாக கேட்கும். அது கேட்கக்கூடிய விவரங்களை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. ரைட்டுங்க சார், எல்லாம் நம்ம பதிவு பண்ணிடுறோம். நமக்கு எப்படி சார் சர்டிஃபிகேட் கிடைக்கும்? யூ டோன்ட் வரி, இட் வில் பி கம் பை கம்ப்யூட்டர். அதுவும் உங்களுடைய மேரேஜ் சான்றிதழ் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதுலேயே இருக்குது. சரிங்களா? இது டெக்னிக்கலாக எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் தெரியும் சார்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா நேராக போய் பண்ணிக்கோங்க. இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் நேரடியாக போய் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் செலவாகலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஃபீஸ் விவரமெல்லாம் ஒரு தகவலுக்காக சொல்கிறேனே தவிர நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்காக சொல்லலை. சரிங்களா? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சார் இந்த பதிவு பண்ணுறதா இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சால் தானே அது கையில் ரெடியாக வச்சுட்டு போய் ஸ்கேன் பண்ண முடியும். அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப் வேணும். ஏஜ் ப்ரூஃப் எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்திய திருமண சட்டப்படி ஆண் அப்படின்னா 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பெண் அப்படின்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ரைட்டா? அப்போ அந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சார் என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. ரைட்டு. ஆதார் கார்டு கொடுங்க. சார் என்கிட்ட ஆதார் கார்டும் இல்லை. ஓகே. ஓட்டர் ஐடி கொடுங்க. ரைட்டா? இப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஏஜ் ப்ரூஃப்னு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் இதே மாதிரி தான். ஒரு டிரைவிங் லைசன்ஸு, ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, இப்படி ஏதாவது ஒரு முறையான ஆவணம், உங்களுடைய விலாசத்துக்கான ஆவணங்களை கண்டிப்பாக நீங்கள் தரணும். இது 2 பேருக்கு தான் தரணும். சரிங்களா? ஒரு பார்ட்டி கொடுத்தா பத்தாது. கணவன் மனைவி 2 பேர்த்துக்கான
ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம்னு ஒன்று நடந்தது அப்படின்னா இன்விடேஷன் அடிச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இன்விடேஷன் காப்பி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போனோன்னு நீங்களே தாலி கட்டிக்கிறதோ மாலை மாற்றிக்கிறதோ இல்லை இல்லையா, வழக்கப்படி அது எந்த மதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மத குருமார்கள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி அவங்க தான் திருமணம் செய்து வைப்பாங்க இல்லையா, அதான வழக்கம். அப்போது அந்த திருமணம் நடத்தி வைத்தவர் யார், ஐயரா இல்லை வேறு யாராவது கோயில் பூசாரிகளா, அவங்க யார், அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய கையெழுத்து, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் போதுமா சார்? பத்தாது, 2 பேர் விட்னஸ் வேணும், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து முறைப்படி நம்ம கொடுத்தா மட்டும்தான் பதிவு செய்ய முடியும், சரிங்களா? அப்போ இது மாதிரி நம்ம இந்திய பிரஜைகள் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தை மதித்து சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம நடந்துட்டா நாளைக்கு லீகலாக வரக்கூடிய இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும். எனவே இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் திருமணம் செய்த பிறகு கட்டாயமாக பதிவு செய்து கொண்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.